Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வெச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கிண்ணி வச்சு அதில் மசாலா இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிக்கலாம். தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விடலாம். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா கிளறி விடுங்க. அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் கட் பண்ண 2 தக்காளி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரம், உப்பு போட்டு நல்லா கிளறி விடலாம். நேரம் கழித்து சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சமாக தயிர் ஊற்றி கிளறி விடுங்க. நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வேகினதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இஞ்சி பூண்டு இப்போ போடுறேன் அப்படின்னா முன்னாடியே போட்டோன்னா நல்லா அடி பிடிக்கும் கீழே, அதனால தான் அப்புறமா போட்டேன். நம்ம சைடில் வந்து பிரியாணி அரிசி ஊற வச்சு லைட்டாக அரிசியை வேக வச்சு நம்ம தம் பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம். அதில் 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டு லைட்டாக அரிசியை வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு அப்படியே வடிகட்டலாம். அந்த சைடு மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். பிரியாணி மசாலா அரிசி எடுத்து பிரியாணி மசாலாவில் போட்டு லைட்டாக கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லெவல் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியமில் வச்சு ஸ்டவ்வு, அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படியே பிளேட்டில் அழகாக போட்டு சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ண முட்டை வேக வச்சேன். ஆனியன் பச்சடி ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அவள் தான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் பார்த்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் நல்லா சாப்பிட்ருந்தோம் நாங்கள் எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் பாய்.